இன்று நாம் பார்க்கும் குறள் 145. எளிதென இல்லிறப்பா நெய்துமெஞ் ஞான்றும் விளியாது நிற்கும் பழி. சாலமன் பாப்பையா உரை அடைவது எளிது என எண்ணி அடுத்தவன் மனைவியுடன் தவறான தொடர்பு கொள்பவன் சாவாமல் எப்போதும் நிற்கும் பழியைப் பெறுவான். திருவள்ளுவர் விளக்கம். திருவள்ளுவர் இக்குறளில் சொல்லுவது, சிலர் தவறான ஆசையில் சிக்கி, இது சுலபம், யாருக்கும் தெரியாது என எண்ணி பிறரின் மனைவியிடம் முன் வரலாம். ஆனால் அவ்வாறு செய்தால் கிடைக்கும் பழி ஒருபோதும் குறையாதது. அந்த பழி மனதையும் குலத்தையும் வாழ்க்கையையும் களங்கப்படுத்தும். ஒழுக்கக்கேடு எளிது, ஆனால் அதன் விளைவு என்றென்றும் நீளும் என்கிறார் வள்ளுவர். சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா கூறுவது, எளிது என எண்ணிப் போவதுதான் பெரிய பிழை. அது எளிது என நினைத்துக் கொண்டு குற்றத்திற்கு செல்லும்போது மனிதன் தன் வாழ்க்கையைத் தானே அழித்துக் கொள்கிறான். பிறரின் மனைவியை விரும்புவது மாத்திரமல்ல, அதற்காக முயற்சி செய்வதே வாழ்நாள் முழுதும் அழியா பழியைத் தரும் அபாயகரமான தவறு. ஒரு சிறிய தவறான ஆசை வாழ்வையே கரைத்துவிடும் என்பதே இந்தக் குறளின் மையப்பொருள்.